ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி அருள் தரும் மண்டலகால 48 மண்டலகால விநாயகப் பெருமானுடைய கோடான கோடி பொற்றாமரை திருவடியை வணங்கியும், ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகின்றான். அப்போ ராகு கேதுனால என்ன பலன்? ராகு போக ராகு, கேது ஞானத்துக்குரியவன். அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் அவருடைய பாவத்தில் சொந்த வீடு கிடையாது, ஆட்சி உச்சம் இருக்குது. இந்த ராகு கேதுக்கள் என்ற சர்ப்ப கிரகங்கள், நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்வது. ஏன் தெரியுங்களா? இந்த பூர்வ புண்ணியம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பூர்வ புண்ணியம் இந்த லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்தை நிர்ணயிக்கக்கூடியது ராகு கேதுக்கள். ஆனால் அதே ராகு கேது தான் எல்லா செல்வத்தையும் கொடுக்கக்கூடியவங்க. ஒரு மனிதனுக்கு ராகு சரியான இடத்துல இருந்து சரியான சாரம் பெற்றால் அவனை பேரரசன் ஆக்கிவிடும். அதே சமயத்தில் கேதுவும் சரியான இடத்துல இருந்தால் அவனை உச்சத்தில் போய் ஞானியாக்கிவிடும். அதையே அப்படி ரிவர்ஸில் வாங்க. அந்த ராகு மோசமான இடத்துல இருந்து நீச்சம் பெற்ற ராகு நீச்சத்தில் இருந்தா, உதாரணத்துக்கு ராகு ரிஷபத்தில் நீச்சம், ரோகிணி சாரமாக இருக்குன்னு வைங்க, தலைகீழ ஆக்கிறோம். அசிங்கப்படுறது, வெக்கப்படுறது, வேதனைப்படுறது, திருட்டுத்தனம் பண்ணுறது, வழக்குக்கு போகிறது, எல்லாத்தையும் கொடுத்து கேவலப்படுத்தி விட்டு கீழே தள்ளிடும். அதே கேதுவும் அதே மாதிரி என்னென்ன இயற்கை சம்பந்தங்கள், இயற்கை சம்பந்த பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, அது பூரா அடித்து மக்களுக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுப்பது கேது. நிறைய கேள்வி கேளுங்க, அதுக்கெல்லாம் ஐயா எந்த தட்சணையும் வாங்க மாட்டோம். நிறைய கேள்வி கேட்குறாங்க. இப்போவே நேற்றுக்கு சொன்னாங்க கமெண்ட்ஸில், ஐயா குருஜி ஃப்ரீயாகவே சொல்கிறாரு, சந்தேகம் கட்ட என்ன வேணாலும் சொல்கிறாருலாம் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக எந்த சந்தேகம் இருந்தாலும் சாயந்தரம் கேளுங்க. அடுத்து நாம் காண இருப்பது கும்பராசி. மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ராகு வர்றார், கும்பத்தில் ரிஜிஸ்டர் ஆகிறார், கும்பத்தில் பதிவு ஆகிறார். இதுவரையும் நம்ம எல்லா ராசியும் சொல்லிட்டோம். அப்போ ராகுலேருந்து ஆண்டிக்கலாக்ஸில் ராகு, கும்பத்தில் ராகு, 2ல் மகரத்தில் 2ஆம் இடம் மகரம், 3ஆம் இடம் தனுசு, அப்படியே சுற்றி கொண்டு ஒரு வகையாக வந்துட்டோம். எங்கே வந்துட்டோம்? கும்பராசிக்கு. அப்போ கும்பராசிக்கு வரும்போது உங்கள் வீட்டில் ரிஜிஸ்டர் ஆகும்போது 1வது வீடாக உங்கள் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ உங்கள் வீட்டுக்கு இருக்கும்போது நிச்சயமாக யார் பாவகம், அந்த அதிபதி யார், அந்த அதிபதியினுடைய கேரக்டர் என்ன, அதனால் என்ன நன்மை தீமை என்கிறதுல பகுத்து கூறக்கூடிய. ஏற்கனவே கும்பத்தில் தான் 7.5 சனீஸ்வரர் விரயச்சனியாக இருந்தார், ஜென்மச்சனியாக இருந்தார், இப்போ பாதச்சனியாக இருக்கார். அப்போ பாதச்சனி நல்ல பலனை கொடுக்கும், பாதச்சனி நல்ல செல்வத்தை கொடுக்கும், பாதச்சனி உங்களுடைய ஜாதகத்தை தசாபுர்த்தியை பொறுத்து மிக அபிரிதமான பல நன்மைகளை கொடுக்கும். அப்போ ஏற்கனவே ராகு அவருடைய வீடு, யார் வீட்டுக்கு வர்றாரோ அவருடைய கேரக்டர் நம்ம பேசிக்காக தெரியும். அப்போ அவர் கும்ப வீட்டுக்கு வரும்போது அதுக்கு சம்பந்தப்பட்ட கலச தொழில், சபதி தொழில், கோயில் சம்பந்தப்பட்ட திருப்பணிகள், ஏஜெண்ட் சம்பந்தப்பட்டது, மரங்கள் சம்பந்தப்பட்டது, கிழங்கு வகைகள் சம்பந்தப்பட்டது, ஏஜென்சி சம்பந்தப்பட்டது, பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட தொழிலெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் கும்பராசிக்கு. இப்படிப்பட்ட எல்லா வகையும் நிர்மால்யம் பண்ணக்கூடியதான் கும்பராசி. எல்லா வகையிலும் நிர்மால்யம் பண்ணக்கூடியது கும்பராசி. அப்போ அப்படிப்பட்ட தொழிலெல்லாம் எடுத்துக்கிட்டா இந்த 7.5ல் இப்போ பாதச்சனி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு, உங்கள் வீட்டில் வந்திருக்காரு. அப்போ உங்கள் வீட்டில் முதல்ல வரும்போது பூரட்டாதி குரு சாரம். அப்போ குரு, அதுக்கடுத்து குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு 5ஆம் இடம், அப்போ 9ஆம் இடம் பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு கும்பத்துக்கு அது ஒரு குருவும் நல்லாயிருக்கும். குரு பயிற்சியும் ஒரு நல்ல பயிற்சி. ராகு கேதும் உங்கள் வீட்டில் இருக்கார் ஜென்மத்தில். அடுத்தது 12ஆம் இடம், அடுத்தது மீனத்தில் இருக்கார். ஆக கண்டிப்பாக உங்களுக்கு இந்த
மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வந்ததுனால தவறு இல்லை. அது அவருடைய நட்பு வீடு. என்ன சனீஸ்வரன் செய்கிறாரோ அதை உரம் செய்வார். மேற்கண்ட வேலைகளை மட்டும் கவனமாக பார்த்துக்க. அடுத்து கேது பாருங்க. அப்போ கேது எங்கே இருக்காரு பாருங்க. உங்கள் வீட்டுக்கு கேது. அப்போ கேது 7ஆம் இடம். அப்போ 7ஆம் இடங்கும்போது ஏற்கனவே நம்ம ராகு 1ஆம் இடங்கும்போது 7 சிம்மம் தானே. அப்போ 7 சிம்மங்கும்போது குடும்ப வாழ்க்கையை நம்ம பார்க்கணும்ல. அதே மாதிரி கேதுக்கும் 7ஆம் இடம் தானே. இது 1 7, அது 7 1. இது 1 7 ராகு, இது 7 1. அப்போ எப்படி பார்த்தாலும் பங்காளி சண்டைகள், பார்ட்னர்ஷிப்பு, குடும்பத்தில் பிரச்சனைகள், கணவன் மனைவி உறவுகள் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். அந்த 2ஆம் இடம் 8ஆம் இடம், 1ஆம் இடம் 7ஆம் இடம், இந்த பாவகங்கள் நடக்கும் பொழுது தயவு செய்து அது ராகு கேதுக்கள் நடக்கும் பொழுது, எப்படி ராகு கேதுக்கள் நடக்கும் பொழுது மிக கவனமாக இருத்தல் வேண்டும். உங்கள் தசாபுட்டியை பார்த்து கொண்டு அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அக்தறிவேர் உய்வினை நாடாது இருப்பது உந்தமக்கு ஊனமென்றே கைவினை செய்து எம்பிரான் கலல் போற்றதும் நாம் அடியோம் செய்வினை எம்மை தீண்டா பர திரு நீலகண்டம் தீவினை எம்மை தீண்டா பர திரு நீலகண்டம். அங்கே ராதுக்கு இதுக்கு மிகப்பெரிய பலன் உண்டு, அருள் சக்தி உண்டு. திருச்செங்கோட்டில் எம்பெருமான் அர்த்தநாரீஸ்வரர். திருச்செங்கோடு என்றது அர்த்தநாரீஸ்வரர். மிக சிறப்பான திருத்தலம், மிக சிறப்பான திருத்தலம். பூர்வ புண்ணியத்துக்குரியது, அஞ்ஞானத்தை விளக்கக்கூடியது, மிக அற்புதமான ஸ்தலம். அப்படிப்பட்ட திருச்செங்கோட்டுக்கு ஒரு முறை சென்று பாருங்கள். இந்த ராகு கேது பயிற்சி அங்கே தனியாகவே இருக்கும். அந்த இடுக்கு பாறைகளை பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்குன்னே இருக்கும். அந்த ராகு கேதுக்குன்னே இருக்கும். அப்படிப்பட்ட திருச்செங்கோடு ஒரு தடவை போயிட்டு வாங்க, நல்ல பலனை கொடுக்கும். வேண்டுதல் வேண்டாமை இல்லா நடி சேர்ந்தார். பார்த்தீங்களா, வேண்டுதல் வேண்டாமை இல்லா நடி சேர்ந்தார். எப்படி வாகீஸ்வரர் பேசியிருக்கார், வாகீஸ்வரர் குரு எப்படி சொல்லியிருக்கார். கற்க கசலற கற்பை நிற்க அதற்கு தக சொல்லுக சொல்லை பிரிதர் சொல். அதனால நிச்சயமாக கும்பராசி ரிஜிஸ்டர் பண்ணவங்க வீட்டுக்கு மேற்கொண்ட எல்லா வேலையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கேது பங்காளி சண்டைகள், பெரும்பாலும் குலதெய்வ வழிபாடு. கும்பராசினில் குலதெய்வம் கருப்புசாமி, ஐயனாரப்பன், முனீஸ்வரன், அங்காளம்மன் தன் அங்கங்களையே எடுத்து ஸ்தபஸ்தாக்கி வெறியாக்கி, அதாவது உச்சகட்டத்தில் போய் ஆடிய திருத்தலம் மேல்மலையனூர். அப்படிப்பட்ட அங்காளம்மனுடைய திருவடியை வணங்குவோம். நேயர்களுக்கு அடுத்து ஒரு பதிவு கண்டிப்பாக மனம் மகிழும் மயான கொள்ளைன்னு ஒரு தலைப்பில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், பதிவு பண்ணிக்கோங்க. அப்படிப்பட்ட தெய்வங்களை வழிபடுங்க.